இந்த வீடியோவில் 3 விஷயங்கள் ரொம்பவே உபயோகமானதாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து காஃபி பிரியர் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரிரர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இது. ஆன்லைன்லேயும் கிடைக்குங்க இது. இது வந்து நீங்கள் சர்க்கரை காஃபி பொடி போட்டுட்டு ஆற்றி அப்புறமா சர்வ் பண்ண வேண்டியது இல்லைங்க. அந்த டம்ளர்லேயே போட்டு தனித்தனியாக போட்டுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். கழுவுறது ஈஸிங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரமிளகாய் இருக்குது இல்லைங்களா, நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டுங்க, உங்களுக்கு ஒரு பாட்டிலில் இப்படி கிள்ளி கிள்ளி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து குழம்பு வைக்கும்போது மிளகாய் வந்து எடுத்து கிள்ளி கையில் காரம் படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஆனால் காயறது மட்டும் ரொம்ப நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஸ்மால் பேபி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் மிளகா விதையை தொட்டுட்டு எப்படி சோப் போட்டு கழுவுனாலும் கொஞ்சம் காரம் கையில் இருக்குங்க. அதனால நீங்கள் எப்போவாச்சும் ஒரு நாளைக்கு இது மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டீங்க, இல்லை வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா பண்ணி கொடுக்க சொல்லிட்டிங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இப்படி தான் வந்து எடுத்து பாட்டிலில் போட்டு வச்சுக்குவேன். காலையில் அவசரமாக சமைக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்து தோல் நீக்கிட்டு அரைச்சி வச்சுக்க வேண்டியதானுங்க. அரைக்கும்போது எண்ணெய் ஊற்றி அரைச்சங்க. உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.